நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் மல்லி வர பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியும் ராஜேஸ்வரியும் பார்த்திங்கன்னா யார் பொங்க வைக்கிறது அப்படின்றதுல போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க பார்த்திங்களா. அதில் கரும்பு உடைக்கிறதுல நம்முடைய ராஜேஸ்வரி முதற்கட்டமாக வின் பண்ணுறாங்க. இரண்டாம் கட்டமாக நம்முடைய மல்லியுமே அந்த கரும்பை உடைச்சிடுறாங்க. என்ன சதி பண்ணி இன்னும் இந்த மல்லி இந்த கரும்பை உடைச்சிட்டாலே அப்படின்ற வைத்தறிச்சலோட இந்த ரஞ்சிதா இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி இது இப்படியே விட்டாவது டக்கு டக்குன்னு போட்டி வச்சு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க இந்த வீட்டில் பொங்க வச்சு சூரிய பகவானுக்கும் வீட்டில் இருக்கிறவங்க கடவுளுக்கும் படிக்கணும். அதனால் சிம்பிளாக ஒரு போட்டி ஒன்று வைப்போம். இந்த கல்யாணம்னா பொண்ணு மாப்பிள்ளை குடத்தில் மோதிரத்தை போட்டு தண்ணியை ஊற்றி எடுப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி என்ன பண்ணலான்னா அதில் அந்த குடத்தில் தண்ணியை ஊற்றி அதில் மோதிரத்தை போட்டுடலாம். அதில் மல்லியும் ராஜேஸ்வரியுமே ரெண்டு பேரும் கைவிட சொல்லலாம். அதில் யாருக்கு அந்த மோதிரம் கிடைக்குதோ அவங்க தான் பொங்கல் வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ராஜேஸ்வரியோட தீர்ப்பு சொல்கிறாங்க. இதுக்கு நம்முடைய விஜயமே பார்த்திங்கன்னா ஓகே சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்முடைய வெண்பா குட்டியுமே பார்த்திங்கன்னா சந்தோஷமாக சரி பாட்டி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குடத்தில் மோதிரத்தை போட்டு நம்ம மல்லியோ ராஜேஸ்வரி மோத விடுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு அழகாக இந்த ராஜேஸ்வரி கையிலே வச்சுக்கிட்டு இருக்காங்க மோதிரம். அதில் மோதிரமே போடலை. அதில் நம்மளுடைய மல்லி பார்த்திங்கன்னா அந்த குடத்தில் கையை விட்டு தேடுறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அதில் மோதிரம் இல்லை இருக்கிறதுல. ஆனால் இந்த ராஜேஸ்வரி நான் தான் மோதிரத்தை எடுத்தேன் அப்படின்ற மாதிரி தூக்கி காட்டுறாங்க. இதை பார்த்து நம்முடைய மல்லிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்னடா நம்ம கையில் மோதிரமே தட்டுப்படலை. அதுவும் போக நம்முடைய அன்னபூர்ணி அம்மா சே மல்லி என்ன மல்லி இப்படி விட்டு கொடுத்துட்ட, நீ தான் தலைப்பொங்கலை கொண்டாடுற வகையில் பொங்க வைப்பேன்னு பார்த்தா நீ அந்த மோதிரத்தை எடுக்காது விட்டுட்டியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி விடுப்புள்ள அவங்களே வச்சுக்கிட்டு போட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி நக்கலை என்ன வேண்பா உன்னுடைய மல்லியம்மா தான் பொங்கல் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ போட்டியில் நான் தான் ஜெயிச்சிருக்கேன், இப்போ நீ என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அத்தை நீங்கள் தான் போட்டியில் ஜெயிச்சிங்க, நீங்களே பொங்கல் வச்சுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மல்லியம்மா அடுத்த வருஷம் டாடா கூட சேர்ந்து இந்த பொங்கலை கொண்டாடுவாங்க, அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வாண்டுக்கு கொழுப்பை பார்த்தீங்களா சித்தி, நாம் எவ்வளோ பிளான் பண்ணி அந்த மல்லியை வின் பண்ணி பொங்கல் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் இந்த வெண்பா இப்போவுமே இந்த மல்லிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காளே, நம்ம பக்கம் கொஞ்சம் கூட பேச மாட்டோம். அந்த அளவுக்கு இந்த வெண்பாவை இந்த மல்லி நல்லாவே மயக்கி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி வீடு ரஞ்சிதா, இந்த வாண்டெல்லாம் விஜய் வீட்டில் இல்லாதப்போ நம்ம வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கு நம்ம தான் வின் பண்ணி தான் நம்ம பொங்கல் வைக்கிற வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொங்கல் பார்த்திங்கன்னா பொங்கலோ இந்த வருஷம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க வேண்டுவாங்க. நானும் அதே மாதிரி தான் வேணேன். இது வரைக்கும் போக போக தான் தெரிய போகுது. நான் நியூ இயருக்கு வேண்டதே எதுவும் நடக்கலை. அந்த மாதிரி தாங்க எதுவுமே நடக்காது போக போதா என்னான்ட்டு. நம்முடைய மல்லியும் விஜயம் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் ஒன்றா சேர்ந்து அடுத்த தலை பொங்கலை தலை தீபாவளியாக சேர்ந்து கொண்டாடணும். இந்த ராஜேஸ்வரி என்ன தான் பிளான் பண்ணாலும் நம்முடைய மல்லியும் நம்முடைய விஜய் பிரிக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். மறக்காது லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கனை ஆனில் பிடிச்சி அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.